வெல்கம் டு அன்மி எவல்யூஷன். நம்ம இப்போ புது மான்வா தான் பார்க்க போகிறோம். இந்த மான்வா பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சம்மந்தப்பட்ட ஒரு மான்வா, விஆர் கேம் சம்மந்தப்பட்ட ஒரு மான்வா. செம்ம சூப்பராகவும் ஃபன்னாகவும் இருக்கும். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த கேமை பற்றி தான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த கேம் பார்த்தீங்கன்னா அல்பெண்டிகா ஆன்லைன் கேம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். ஃபேண்டசி கேம் அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி கேம். அது மட்டும் கிடையாது, மாடல் வேர்ல்டுக்கு ஏற்றாப்போல ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காத்தோடைய உணர்வு, குண்டு ஊசியோட வலி, இது எல்லாத்தையுமே உணரத்துக்கு ஏற்றா போல் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கேம் விளையாடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கேப்சூல் இருக்கணும். அது மூலமாக தான் விளையாட முடியும். அது மட்டும் கிடையாது, இது மூலமாக நம்மளால் நம்மளுக்கு பிடிச்ச அவதாரை கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இதனால் நம்மளுக்கு விளையாடும் போது ஒரு ஏஐ வந்து நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணும். அது மட்டும் கிடையாது, இந்த கேம் விளையாடுறவங்க வந்து இண்டிவிஜுவலாக விளையாட முடியாது. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான கேமுக்குனால எல்லாரும் டீம் ஃபார்ம் பண்ணி குரூப்பாக தான் விளையாடுவாங்க. இந்த கேம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து எல்லாருமே இதை பர்ச்சேஸ் பண்ணி விளையாடினாங்க. ஏன்னா இது அவ்வளோ ஃபேமஸான கேம். வேர்ல்ட்லேயே நம்பர் 1 கேம்னு அழைக்கப்பட்ட கேம் தான் இந்த கேம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் கேம் அவார்டு வாங்கியிருக்கு கொரியாவில். அது மட்டும் கிடையாது, இந்த பாப்புலரான கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து அவங்களே பில்ட் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து பவர்ஃபுல்லானாங்க. ஆனால் அதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அதுதான் தி பாட்ஸ். அவனுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 50வது ரேங்க்கு. அவன் பார்த்தீங்கன்னா தனியாளாவே இருந்து ஒரு டிராகனை தூக்கடிச்சான். அது தூக்கடிச்சோனிக்கு எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பார்ட்டியாலுமே அந்த டிராகனை தூக்கடிக்க முடியாது. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஆளாக இருந்து அந்த டிராகனை தூக்கடிச்சிட்டானு எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. எல்லாருமே அரசல் புசல் அதுக்கப்புறம் ரூமர்ஸாக பரவிச்சு. இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பிளேயர். அது மட்டும் கிடையாது, இவன் பார்த்தீங்கன்னா அந்த கேம் கம்பெனி உருவாக்குன ஒரு பிளேயர். அது மட்டும் கிடையாது, இவன் வந்து ஒரு பணக்கார பையன் அப்படி சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரூமர்ஸ் பரவிச்சு. ஆனால் உண்மை என்னன்னா அவன் ஒரு நார்மலான ஒரு ஆர்டினரி பிளேயர். அது வேற யாரும் இல்லை, இட்ஸ் மீ. யாருக்குமே தெரியாது. இது ஒரு பிக் ரகசியம். ஏன்னா இது வந்து அந்த டிராகனை நான் தோக்கடிச்சதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். இது எல்லாமே என்னுடைய கிராண்ட்மாவுடைய ஹவுஸில் நடந்த விஷயம். ஹி 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 அப்படி சொல்லிட்டு அந்த கேமில் லாகின் பண்ணுறான். லாகின் பண்ணி சிரிச்சுனே இருக்கிறான். சிரிச்சுனே இருக்கும்போது ஒரு கணத்து வந்து பார்த்தா அவனுக்கு சரியான ஷாக்கு. நாடான்னு பார்த்தா அந்த கேம் உள்ள ஹீரோ வந்து ஒன்றுமே படம் நேக்கடாக இருக்கிறான். இங்கே என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு ஹீரோ புரியல. அங்கறவங்களாடி அந்த பையனை பாரு கோமாளி சொல்லி சிரிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கேவலமான ஒருத்தன் யாரும் பார்க்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க இதை வந்து ரிப்போர்ட் பண்ணோம் அப்படி சொல்கிறாங்க. ஹீரோக்கு வந்து சொல்கிறான், இல்லை இல்லை வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ரிப்போர்ட் பண்ணாதீங்க என்ன, நான் வந்து இப்போவே என் ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இன்வென்ட்ரி ஓப்பன் அப்படி சொல்லிட்டு இன்வென்ட்ரி வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் பார்க்குறான். ஆனால் இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஹீரோ கொண்டு போய் என்ன இன்வென்ட்ரி வந்து எம்டியா, ஐயோ இப்போ நான் பண்ணுறது அப்படின்னு ஐவரான் கதறான். உடனே விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு விண்டோஸ் ஓப்பன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறான். ரிப்போர்ட் பண்ணால் அவனுக்கு சரியான ஷாக்கு. நாடான்னு பார்த்தா நேம் பிராட்ஸ், ஆக்குபேஷன் பிகினர் லெவல் 1. நான் பார்த்தா பிராட்ஸ் வந்து 50 ரேங்க் தான். ஆனால் பார்த்தா லெவல் 1ன்னு காட்டுது, பிகினர்னு காட்டுது. அவனுக்கு சரியான ஷாக்கு. அப்படியே கத்துறான். உடனே அவங்க அம்மா நாடாச்சு வந்து கேட்குறாங்க. அவன் ஐதுக்குன்னே சொல்கிறான், அம்மா அம்மா என்னுடைய என்னுடைய ஐடியெல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஐதுன்னே சொல்கிறான். அவங்க அம்மா ஐடியா? ம் ம் நீ கேம் ஐடியா சொல்கிற? ம் ம் ஐயால நாயே, உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா நீ என்ன ட்ராப் அவுட் ஆகிட்டு வீட்டில் வந்து உட்காந்து கேம் விளையாடுனுக்கிறியா? நீ என்ன சொன்ன, நீ இப்போ ட்ராப் அவுட் ஆகும்போது உன்னுடைய வாழ்க்கை நீயே பார்த்து தானே சொன்ன, தற்கூரி பயில நானா அடை கேம் விளையாடாமல் பண்ணுறேன். சரி சொல்லிட்டு உன்னை நாங்கள் ஒரு பப்ளிக் சர்வீஸ் அகாடமிக்கு அனுப்புனா அங்கே போய் தூங்குறியா முட்டா பயில அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோ வந்து ஐதுனுக்குறான், என்னுடைய கேம் ஐடி போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. நான் வந்து ரொம்ப லவ் பண்ணேன் அந்த பிராட்ஸ் கேரக்டர் எனக்கு ரிட்டன் வா. அவன் வந்து ஒரு லோன் வாரியர், டிராகன் ஸ்லேயர். அவன் வந்து வேர்ல்டு பெஸ்ட்டு சோலோ பிளேயர், லோன் வுல்ஃப் அப்படி சொல்லி ஐதுனுக்குறான். உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறான். கால் அட்டன் பண்ணி சொல்கிறாங்க, எஸ் நாங்கள் வந்து ட்ரீம் மேக்ஸ் கோ அண்ட் எல்டிடி ஹவ், நாங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஃபோன் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, ஹலோ சார், இது வந்து ட்ரீம் மேக்ஸ் கோ எல்டிடி, நான் உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. ஹீரோ சொல்கிறான், ஹலோ என்னுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஆக்ட் பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. நான் அதை வந்து இன்கொயரி போர்டில் வந்து ரிசீவ்டு பண்ணேன். ஆனால் வந்து இது வந்து நார்மல்னு வந்து பதில் வந்தது எனக்கு. ஆனால் இது வந்து நார்மலாக இருக்க முடியாது, ப்ளீஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறான். அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பேரை வந்து நீங்கள் காங்கியான்னு சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு ஃபோன் நம்பர் 01000000000 கரெக்டாக? ஆமாம் ஆமாம். ரொம்ப நன்றிங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஹீரோ பதர்னுக்குறான், என்ன நடக்கும் சொல்லிட்டு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, டியர் கஸ்டமர்,
நீங்க வந்து உங்களுடைய கேரக்டர பார்த்தீங்கன்னா, 4 நாளைக்கு முன்னாடி தான் உருவாக்கியிருக்கீங்க. இதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன பிராட்ஸ் கேரக்டர் நான் வந்து அத நான் தான் கிரியேட் பண்ணேன். அது மட்டும் கிடையாது. அது வந்து ஓப்பன் பண்ணது வந்து பேட்டா தான் அப்டி சொல்றான். அது மட்டும் கிடையாது. என்னோட லெவல் பார்த்தீங்கன்னா 0க்கு வந்துருச்சு. அது மட்டும் கிடையாது. நான் வந்து உள்ள போகும்போது நேக்கடா போய் நின்னேன் அப்டி சொல்றான் ஹீரோ. உடனே அவங்க சொல்றாங்க, "டியர் கஸ்டமர், உங்களுடைய பிராட்ஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி டெலீட் ஆயிட்டுக்குது. நான் வந்து என்னுடைய பாட்டியோட வீட்ல தான் இருந்தேன். அதனால வந்து யாருமே என்னுடைய அக்கவுண்ட்ல வந்து உள்ள நுழைய முடியாது. இது வந்து ஹேக் தான் பண்ணிக்கிறாங்க. நீங்க வந்து கண்டுபிடிச்சு ரெக்கவர் பண்ணி குடுங்கன்னு சொல்றான். உடனே அவங்க சொல்றாங்க, "டியர் கஸ்டமர், ட்ரீம் மேக்ஸ் செக்யூரிட்டி ப்ரோகிராம் வந்து ரொம்பவும் பெஸ்ட்டானது. வேர்ல்டு பெஸ்ட்டு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செக்யூரிட்டி வந்து நீங்க தான் வந்து ஏதோ கோளாறு மாரி பண்ணியிருப்பீங்க. இது வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல" சொல்றான். உடனே அவங்க சொல்றாங்க, "நீங்க வந்து என்ன சொல்றீங்க? என் ஃபால்ட்டு சொல்றீங்களா?" கேட்குறான். அதுக்கு வந்து ஆமா சொல்றாங்க அவங்க. ஆமா. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாரம், வாரம் வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட நாங்க மாத்த சொல்லி அறிவுரை பண்ணோம். நீங்க வந்து அத பண்ணவே இல்ல. அப்டி சொல்றான். ஸோ, இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தான் நீங்க வந்து காரணம். அப்டி சொல்றான். உடனே ஹீரோக்கு செம்ம கோவமாகுது. அவங்க சொல்றாங்க, "இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இதுக்கு வந்து மேனேஜ்மென்ட் வந்து எந்த இஷ்யூ எடுக்காது. நீங்க தான் உங்கள செக்யூரிட்டில வந்து ஏதோ ஃபால்ட் பண்ணிட்டீங்க. அது மட்டும் கிடையாது. இத பத்தி நாங்க வந்து கம்பெனி மேனேஜ்மென்ட்லயும் சொல்லி உங்களுக்கு வந்து ரூல்ஸ் வந்து சொல்லியாச்சு" அப்டி சொல்றான். உடனே ஹீரோ வந்து, எனக்கு புரிஞ்சுது, எனக்கு புரிஞ்சுது" சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அழுவுறான். என்னுடைய என்னுடைய ஃபேவரைட் கேரக்டர் அது ஹேக் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ அழுவுறான். நோ, நோ, இது என்னால தாங்கவே முடியல. எனக்கு இப்போ என் கேரக்டர் வேண்டும். வேற எதுவுமே தேவையில்ல அப்படி சொல்லிட்டு அழுவுறான். உடனே அவங்க தம்பி ஒருத்தன் வரான். ஹயாங், அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. ஓ ஹயூன், நீ வந்துட்டியா? நீ வந்து குடி என் கூட சேர்ந்து அப்படி சொல்றான். உடனே நான் நினைக்கிறேன், இவன் என்ன பைத்தியக்காரனாடா, ஒரு மைனர் தான். உடனே அவன் சொல்றான், நீ வந்து முட்டாள் ஆயிட்ட போல. அந்த சிவில் சர்வீஸ்ல வந்து எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆனதுனால அப்படி சொல்றான். உடனே அவன் சொல்றான், இல்ல இல்ல ஆமா நான் வந்து கிரேசியா தான் ஆயிட்டேன். ஏன்னா என்னுடைய ஆல்டர் ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆயிடுச்சு இன்னைக்கு தான் அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா அந்த உருவாக்குன அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஆர்ஐபி போட்டு போஸ்டர் எல்லாம் ஒட்டி போட்டோ போட்டு மாலையா மாட்டுக்கிறான். அதுக்கு வந்து இப்போ அவன் ஃபியூனரல் கொண்டாந்துக்கிறான். அவன் தம்பி அவன்கிட்ட சொல்றான், ஓ ஷிட், இது வந்து ரொம்ப அன்லக்கி அப்படி சொல்றான். ஆனா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறேன், இந்த பைத்தியக்காரனுக்கு இதே வேலையா போச்சு. கேம் மெத்ததெல்லாம் வந்து இங்கே ஐதுனுக்குறான் அப்படி சொல்கிறான். இப்போ அவன் சொல்கிறான், அண்ணா உன்னை வந்து அம்மா கூப்பிட்றாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஃப்ரைட் ரைஸ் கரண்டி வந்து வஞ்சு போயிடுச்சான். நீங்கள் தான் அதை எடுத்துன்னு வந்து கொடுக்க சொல்கிறாங்க அப்படி சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், ஏன் நான் வந்து கொடுக்கணும், நான் பிஸியாக இருக்கிறேன், நீ எடுத்துன்னு போய் கொடுறா அப்படி சொல்லிட்டு இதுன்னே சொல்கிறான். அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், நான் வந்து ஸ்கூல் போகிறேன் அப்படி சொல்கிறான். உடனே அவன், சே என்னுடைய இந்த முட்டாள் தம்பி எவ்வளோ தைரியம் தான் அவனுடைய ஓல்டர் பிரதரையே வேலை வாங்குவான். சிட் 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 அப்படி சொல்லிட்டு போயின்னுக்கிறான். போயிட்டு அவங்க அப்பாண்ட போய் கேட்குறான். கீழே போகிறான். அவங்க ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் தான் நடத்துகிறாங்க போல. அவன் போய் அவங்க அப்பாண்ட கேட்குறான். அப்பா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரைட் ரைஸ் கரண்டி கேட்டாங்கன்றான். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, "என்ன? அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டீல் மெட்டீரியல் ஆனது தானே? எப்படி உங்க அம்மா அத உடைச்சா?" அப்படி கேட்குறான். உடனே சொல்றான், "இது எனக்கு தெரியாது. அம்மா தான் கேட்டாங்க. அம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வஞ்சிடுச்சாம்." அப்படி சொல்றான். "அது எப்படி முடியும்? அது ரொம்ப டியூரபிளான ஒண்ணு தானே?" அப்படி சொல்றாரு. "அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அது ரொம்ப டியூரபிள் தான். ஆனா அம்மா அது எப்படி உடைச்சிட்டாங்களாம்." அப்படி சொல்றான். "இதெல்லாம் நீங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும்." அப்படி சொல்றான். "ஒரு நிமிஷம். இது ரொம்ப டியூரபிலிட்டி அதிகமா இருக்குது. இது எப்படி அவ்வளோ சீக்கிரம் உடையும்?" அது மட்டும் கிடையாது. இது அம்மாவால தூக்கி போடவும் மனசு வராது. யா 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 ஒரு வழியா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தான். அவங்க அப்பாவுக்கு உடனே யாரா இவன் பைத்தியக்காரன்னு பார்க்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், எக்ஸாக்ட்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து பறக்குறான். அவங்க அப்பாவோட விக்கெல்லாம் பறக்குது. அவங்க அப்பா பார்க்குறாரு, டேய் மவனே யாருனாடி இது மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு ஓடுறான். அவங்க அப்பா கத்துறாரு, டேய் முட்டா பையலே டோரை திறந்துட்டு போ, மூட்டு போடான்றாரு. அவன் மட்டும் அதில் கண்டுக்காம ஓடுறான். உடனே அவன் சொல்கிறான், இந்த அர்பிடி ஆன்லைன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டியூரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண அதோடைய டியூரபிலிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிக்கினே வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அதை வந்து நம்ம ரிப்பேர் கொடுக்கணும். ஆனால் ரிப்பேர் கொடுக்கலனா அது வந்து கடைசி 0க்கு போய் சுக்குலாக உடஞ்சிரும். ஸோ இப்போ வந்து என்னுடைய அக்கௌண்ட் டெலீட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்வாடு, என்னுடைய ஆர்மரு எல்லாமே லெஜெண்டரி ஐட்டம். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் அப்படியே டெலீட் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ வித்துட்ருப்பான். அதனால இப்ப நான் ஒரு பிளாக் ஸ்மித்த கிரியேட் பண்ணி நான் ஒரு நம்பர் 1 பிளாக் ஸ்மித் ஆயிட்டேன்னா, அந்த சோடெல்லாம் என்கிட்ட வரும். என்கிட்ட சுத்தம் செய்ய வரும். அது மூலமா லிங்க் வச்சு நான் அவன கண்டுபிடிச்சு அவன ஒரு வழி பண்ண போறேன். "ஏய் முட்டா பயல், வெயிட் பண்றா, நான் உன்ன வந்து கண்டுபிடிச்சு உன்ன உதைக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு ஹீரோ உடனே லாகின் பண்றான். லாகின் பண்ணி ஒரு டோர் முன்னாடி போய் நிக்கிறான். அங்க ஒரு சிஸ்டம் ஒண்ணு வருது பால் மாரி. அந்த சிஸ்டம் தான் சொல்லுது. Welcome to Arpedia Online. Will you log into the game? ஹீரோ சொல்றான், "இல்ல இல்ல நான் வந்து புதுசா ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ண போறேன்" அப்படி சொல்றான். Alright. Understood. Please select the character's birthday. ரேண்டமா போட்டுக்கோ பர்த்டேவ நான் பிக் பண்ணல அப்படி சொல்றான். The character's birthday is set for April 4th. Do you also want to randomize the character's name? அந்த சிஸ்டம் வந்து சரி ரேண்டமா பிக் பண்ணியாச்சு. நேமும் ரேண்டமா போட்டுக்கோன்னு கேட்டுக்குது. இல்ல, இல்ல நானே வந்து பேர் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். என்ன பேர் வைக்கலாம்?
என்ன பேர் வைக்கலாம்? ஐயையோ! ஒண்ணுமே மண்டையில தோன்ற மாட்டேங்குதே. பாட்ஸ் பேர் போலவே ரொம்ப ஸ்ட்ராங்காவும், ரொம்பவும் ஷார்ட்டாவும் இருக்கணும். என்ன மண்டையில வரமாட்டேங்குதேடா! ஆல்ரைட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஜிக். இந்த பேர வை அப்படி சொன்னோனே, அந்த சிஸ்டமும் அப்லோட் பண்ணிக்குது. The name will be Zig. Character Zig has been created. அப்லோட் பண்ணிட்டு அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஹீரோ அப்படியே சந்தோஷமா உள்ள போறான். அவ்வளோதான். இனிமே என் பேட்ஸ் கார்ட்ட யாரு ஹேக் பண்ணா கண்டுபிடிச்சி, ஆனா ஒரு வழி பண்றேன். இப்போ நான் போறது பிளாக் ஸ்மித். அதுவும் கிரேட்டஸ்ட் பிளாக் ஸ்மித் ஆஃப் ஆர்பிடியா கேமா போறேன் நானு. அப்படி சொல்லிட்டு ஹீரோ உள்ள போறான். உள்ள போனா நான் இது அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அங்க இருக்கிற அந்த பிளாக் ஸ்மித்தா சொல்றாரு, தம்பி இது பார்த்தீங்கன்னா ஒரு விடாமுயற்சியும் பொறுமையும் இருக்கிற ஒரு வேலை. அது மட்டும் கிடையாது. உன்னை போல குழந்தைக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. சூச்சு ஓடு ஓடு. உடனே என்னுடைய பிளாக் ஸ்மித்தை விட்டு வெளியே போடா அப்படி சொல்றாரு. உடனே இவர் யாரும் காட்டுறாங்க. Smith.Pabucci.Blacksmith NPC. பேர் பயங்கரமா இருக்குது. பாபுச்சி. இனிமே பாபுச்சின்னு கூப்பிடலாம். அவர் சொல்றாரு, டேய் முட்டா பையலே சீக்கிரமா இங்கேருந்து வெளியே போடா அப்படின்றாரு. ஹீரோ பார்க்குறான். என்ன என்ன இது என்ன இப்படி நடந்துச்சே? ஹீரோட மண்டையில் இடியே உயுது. இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். பாய் காய்ஸ்.